ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா தமிழகத்துல பாலாறு தேனாறு ஓட வைப்போம்னு சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப என்ன நடக்குது? எல்லாம் ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு. மெட்ராஸ்ல, சென்னையில, மணலில ஒரு ரவுடி, பிரசாத்ங்கிற ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்படுறார் நேத்து. அதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த மீஞ்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய விஜய்ங்கிறவரை அது ஒரு ஒரு கும்பல் வெட்டி கொள்ளுது. இப்ப எல்லாம் ரவுடிசம் தலை தூக்கி நின்று ரத்த ஆறாத்தா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல சீதாலட்சுமிங்கிற ஒரு பெண், புதுக்கோட்டை சேர்ந்தவங்க, செவிலியர் பயிற்சிக்கு வர்றாங்க. அவங்களுக்கு திடீர்னு மூக்குல ஒரு கோளாறுக்காக ஆப்ரேஷன் பண்றதுக்கு திருச்சி ஆஸ்பத்திரியில சேர்த்துறாங்க. மயக்க மருந்து யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்ன ஆஸ்பத்திரியில் சேர்றப்போ இந்த பயிற்சிக்கு வரக்கூடிய இந்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க தான் அந்த அனத்தீசியா கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அந்த பொண்ணு இறந்துருது. அந்த இறந்தத தகவலே கொடுக்காம வச்சிருக்கிறாங்க அந்த மருத்துவமனை நிர்வாகம். அந்த செவிலி பயிற்சியில் இருக்கக்கூடிய நர்ஸுகள்லாம் கூட்டிட்டு போன சீதாலட்சுமி என்ன ஆனாங்க அப்படின்னு அவங்களாம் போராட்டம் பண்ணா போலீஸ் அவங்கள அடிச்சு முடுக்குது. அப்புறம் அங்க மருத்துவத்தை அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கள வெளியே போய் ரொம்ப அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாங்க. ஆனால் அதையும் மீறி அவங்க போராட்டத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போன பிற்பாடுதான் அங்க இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை சேர்ந்த அந்த ரமேஷ்ங்கிற அமைச்சர் அங்க வர்றார். நியாயமா பார்த்திருந்தா அங்க அருண்ராஜ் அவரு தான் சுகாதாரத்துறை அமைச்சர் அங்க வந்திருக்கணும். ஆனா அருகில் இருக்கக்கூடிய அமைச்சர் அங்க போய் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. நாங்க அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல டாக்டர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம், யாரு தப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சட்ட ஒழுங்க நேர்மையா நடத்துறேன்னு சொன்னவங்க சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்குது. இப்போ சூலூர்ல, கோயம்புத்தூர்ல சூலூருங்கிற இடத்துல 10 வயது சிறுமியை ஒருத்தன் கூட்டிட்டு போய் கற்பழிச்சு அவங்கள பாலியல் வன்புணர்வு பண்ணி கொண்டு போட்டான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை பூதாகாரமா கோவையே கொந்தளிச்சு போய் கிடக்குது. அவங்க எல்லாம் சொல்றாங்க, மக்கள் எல்லாம் உங்களுக்கு 34,000 ஓட்டு வித்தியாசத்துல விஜய் ஜெயிக்க வச்சோம், ஜெயிக்க வச்சதுக்கு இதுதான் நன்றி கடனா. எங்க ஊர்ல இருக்கிற பொண்ணு 10 வயசு பொண்ணு காணாத போனே நாங்க அப்பயே புகார் எல்லாம் கொடுத்தோம். புகார் எடுக்க மறுத்த காவல்துறையினர் எப்படியோ கஷ்டப்பட போராட்டத்துக்கு பின்னால அந்த புகார் எடுத்து பெண்ணை தேடுறேன்னு சொல்லி அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு கொலைக்காரையில ஒரு பொண்ணு செத்து கிடக்குது. அந்த செத்து போன பொண்ணை யாரான்னு சொன்னா அந்த கார்த்தி, மோகன்ராஜ், இந்த 2 பேரு தான் கூட்டிக்கிட்டு போய் ஏதோ ஆசை வார்த்தை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை வன்புணர்வு செஞ்சு கொண்டு போட்டாங்கிற செய்தி இப்ப கோவையே கொந்தளிச்சு கிடக்குது. அதே மாதிரி திருச்சி திக்குமுக்கு ஆடிக்கிட்டு கிடக்குது. இப்போ இவங்க சென்னை நகரம் பூரா இருள மூழ்கி போச்சு. நகரங்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க மூழ்கி போச்சு. கரண்ட் எப்ப போகுது எப்ப வருதுன்னு தெரியாது. ஒரு தடவை திமுக அரசாங்கத்துல இருந்து ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை மந்திரியா இருந்தார். அவர் இருக்கிறப்பதான் தமிழ்நாட்டுல இந்த ஜெனரேட்டர் எல்லாம் அதிகம் விற்பனை ஆகிறதுக்கு வழிவகுத்தவர் தான் அவர் பீரியட்ல தான் கரண்ட் 12 மணி நேரம் கட்டு, 18 மணி நேரம் கட்டு, விவசாயத்துக்கு கரண்ட் வராது. அந்த சீரழிச்சு சின்ன பண்ணப்பட்டதுனாலதான் அந்த தடவை திமுக அரசாங்கம் அப்போ தோத்து போச்சு. இவங்க ஜெயிச்ச உடனேயும் தமிழக வெற்றி கழகத்தை தான் சொல்றோம், ஜெயிச்ச உடனேயும் அப்படியே தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துறோம் என்ன சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா அப்படியே ஒரே அளப்பறம் தான். இதை செய்யறோம் அதை செய்யறோம், அங்க வெட்டி நிக்கிறோம் இங்க வெட்டி முறிக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப மின்வெட்டுக்கு காரணத்தை நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் கேட்டா, யோ மின்வெட்டு போயிடுச்சியா, கரண்ட் கிடையாது, மக்கள் ராத்திரி 12 மணிக்கு ரோட்ல வர்றான், சென்னை முழுக்க வர்றான், தமிழ்நாடு முழுக்க கரண்ட் இழுக்காங்க, கதறிட்டு கிடக்குறாங்க. என்னையா காரணம் கேட்டா, திமுக அரசாங்கத்துல 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற டிரான்ஸ்பாரை 8 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் போட்டு 3 லட்சம் ரூபாய் எத்தனை லட்சம் கோடி கொலை அடிச்சு போட்டாங்கன்னு சொல்லி சொல்றான். யோ அடிச்சிருந்தாலும் கரண்ட் நிக்காம தான் வந்துகிட்டு இருந்தது. நீங்க அந்த மிஷின் கரண்ட கரெக்டா கொடுத்துருக்கணும்ல. அதை கூட சரி வர பாக்குறதுக்கு கையாளாக தளத்தில் இருக்கக்கூடியதான் நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். பேசுவாங்க வாய்கிலியா,
நாங்க அதை செஞ்சுட்டு கொடுத்தோம், இதை செஞ்சு கொடுத்துறோம், நாங்க 10 நாள்ல நாட்டை. இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க, விஜய் அமைச்சரா பதவி ஏற்ற பிற்பாடு உடனே செய்ய முடியுமா, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகுங்கிறாங்க. இப்ப என்ன ஒரு ஒரு புருடா சுட்டு விட்டு இருக்காங்கன்னா, ஒரு குரூப்பை ஏற்படுத்தி அதுக்கு இந்த ஆதவர்ஜுன் தான். ஆதவர்ஜுன் வந்து ஏற்கனவே இந்த விர்ச்சுவல் வாரியர்னு போட்டு சும்மா நாட்டுல அப்படியே விஜயை தூக்கி தூக்கி பிடிச்சி காமிச்சு ஓட்டம் வாங்கி ஜெயிச்சாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, விஜயன்னா நீங்க எங்களுக்கு இலவசமெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, நீங்க நாங்க சிலிண்டர் கேட்கல, 2500 பணம் கேட்கல, படிக்கிற பிள்ளைகளுக்கு 15,000 அதை போட சொல்லி அதை பணத்தை கேட்கல, நாங்க படிக்காத இளைஞர் பட்டதாரிகளுக்கெல்லாம் வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2,500 கொடுக்கணும்னு சொன்னீங்களா, 4,200 அது கூட வேண்டாம், நீங்க சீரும் சிறப்புமா நாட்டை நடத்தினா போதும், எங்களுக்கெல்லாம் இலவச பஸ் வேண்டாம்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டா நாங்க சொன்னோம், ஆனா மக்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு சொல்லி தட்டி கழிக்கிறதுக்கு, மக்கள் இருக்கக்கூடிய மக்களை திசை திருப்புறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவாங்களோ அத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அரசாங்கத்தை பொதுமக்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. நிர்வாகம் சரிவர செய்வதற்கு கையாளாக தடந்தான். கேட்டா ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பேர்ல குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. குற்றச்சாட்டு சுமத்தி யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள தக்க நடவடிக்கை எடுப்போம்னு பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ திருவண்ணாமலையில ஒரு டெண்டரை விட்டு காத்தால டெண்டர் விடுறா, சாயங்காலம் கட்டடத்தை கட்டா டெண்டர் சாயங்காலம் கன்ஃபார்ம் ஆகுது, உடனே ரத்தாகுது. இப்ப பல்வேறு ஊழலை இப்பவே இவங்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்பவே இவங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடியவங்களெல்லாம் நாங்கெல்லாம் மருத்துவமனைக்கு போய் செக் பண்ண, இனிமேல் தான் ஒன்னொன்னா பார்த்து இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மாயை கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறது தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு. இவ்வளவு நாட்டுல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கோயம்புத்தூர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, திருச்சி திக்குமுட்காடிட்டு இருக்குது. நம்ம முதலமைச்சர் கோட்டையில அந்த ஜீப்பை ஓட்டி எங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு, கோட்டையை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தா, இந்த சர்ச்சை பார்த்து கும்பிட்டு கோட்டை கொத்தளத்தை போய் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தமிழ்நாடு எங்க தள்ளாடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. அது குறிப்பா பெண்கள் பிரச்சனைல பெண்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய பொய்ய சொல்லி திமுக அரசாங்கத்துல என்னமோ சீரழிஞ்சு கிடக்கிற மாதிரி சொல்லி இவங்க வந்தா சீர்திருத்தம் சொல்லி கொண்டுகிட்டு வந்தாங்க. அதை விட படு கேவலமா மோசமா போய்கிட்டு இருக்குது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் நல பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 10,000 பேர்த்த வேலைக்கு எடுத்தாங்க. அது பல்வேறு பிரச்சனைக்கு இடையில வந்து அது அப்படியே எல்லாம் கிடப்புல ஊட்டல போயிருச்சு. அந்த மக்கள் நல பணியாளர்களுக்கு வேலை இல்லாத போயிருச்சு. அதுக்கு மாசம் 10,000 சம்பளம் கொடுத்து எல்லாம் வேலைக்கு அந்த மாதிரி. இப்ப விஜய் இது என்ன செய்யணும்னாக்கா, ஒவ்வொரு இவங்களுக்கும் ஒவ்வொரு பாதுகாப்பு போடணும். பெண்களுக்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாம் ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொரு வீட்டுக்குமே கட்சிக்காரனை தொண்டை நுட்டு அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போறதுல இருந்து போயிட்டு வர்றதுல இருந்து ஒரு பாதுகாப்பு படை ஏற்படுத்தணும். பாதுகாப்பு படை ஏற்படுத்தி படத்து சம்பளத்தை கொடுத்து வச்சாங்கன்னா நாட்டுல சீர்திருத்தறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி போட்டா வேலியே பயிரை மேய்ஞ்சாலும் மேய்ஞ்சு போடுங்கிற ஒரு பயம் இருக்குது. இந்த லட்சணத்துல நாங்க வந்து கூட்டணியில பிரச்சனை, கூட்டணியில் இருக்கிறவங்களா கூட்டு கூட்டு மந்திரி பதவி கொடுக்குறாங்க. திருமாவளவன் அவர் பேசினாரு பாத்தீங்களா, இந்த வன்னி அரசு மானங்கட பேசுனதுக்கு நீங்க மந்திரி பதவி கொடுக்கலாமா அவருக்கு? இவ்வளவுதான் நிலை. விஜய் என்னென்ன திட்டு திட்டுனாங்களோ, மொன்னத்தனமா திட்டி போட்டு இவங்களும் மொன்னத்தனமா போய் ஒரு பதவி ஏத்துக்கிட்டு திருமாவளவன் அவங்க சிறுபான்மை துறையில போய் பதவி கொடுத்தாங்க, மந்திரி பதவி கொடுத்தாங்க. அரசியல் வந்து இப்படி மானத்தை கெடுத்து நாத்தக்கேடு உங்களுக்கு பிடிக்கலன்னா அவனே மந்திரி பதவி கொடுத்தா கூட உங்களை மானங்கிட்டு பேசிப்பட்டு எப்படா மூஞ்சியிலும் முடிச்சுக்கிட்டு மந்திரி பதவி ஏத்துக்கிட்டீங்க. நீங்க பேச்சு இருக்குது. அந்த ஆதவர்ஜினி விஜயே வன்னி அரசு தான் சொல்றோம்ங்க, மாண்புமிகு மந்திரி வன்னி அரசு தான் சொல்றோம். அத்தனை திட்டு திட்டி போட்டு எந்த மூஞ்சியை கொண்டுகிட்டு போய் வச்சுக்கிட்டு நீங்க மந்திரி பதவி வாங்கி அந்த சீட்ல உட்கார்றதுக்கு அவர் மாலை போடுறாரா செய்யறாங்கிற ஊரே திரண்டு வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வாங்கிக்கிட்டோம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம் லீக்கும் அப்படித்தான். அவங்க எல்லாம் மந்திரி பதவியில இடம் பெறாம இருந்திருக்கணும். கண்ணியத்துக்கு கட்டுப்பட்டவன் தான் கம்யூனிஸ்டுக்காரன். என்ன வார்த்தையை சொன்னாங்களோ சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாங்க. வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இப்போ காங்கிரஸ்ல விஸ்வநாதன் ஒரு மந்திரி போட்டிருக்காங்க, மேலூர் மந்திரி போட்டிருக்காங்க.
அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு வார்த்தையை சொன்னாரா, முடத்தெங்குன்னு சொன்னாரா. முடத்தெங்குன்னா என்னன்னு அர்த்தம் தெரியலங்கிறான். அப்ப அங்க இருக்கிற நிருபர் செய்யறாங்க, அந்த முடத்தெங்குன்னா அந்த தென்னை மரம் வளைஞ்சு போய் பக்கத்து வீட்டுல போய் தேங்காயை காய்ச்சிருச்சுன்னு சொல்றான். எனக்கு அது தெரியாதுங்க, நான் படிச்சுட்டு வேணா நான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரு தற்குறிகளோட சேர்ந்து தற்குறிகளை தான் மந்திரியா போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ இப்போ போட்டிருக்கிற மந்திரிகள் எல்லாம் எல்லாரும் நாங்க நாட்டை எடுத்து நிறுத்துறோம்னு சொல்லி சொல்றாங்க. பார்க்கலாம் 6 மாசம் தாக்கு பிடிக்குமாங்கிற சொன்னது இப்ப சட்டம் ஒழுங்கு சீர் உழைஞ்சு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு விஜய் என்ன பதில் சொல்வார்? இப்பதான் வந்திருக்கிறோம், நாங்க செய்வோம். வர்றதுக்கு முன்னாலேயே நீங்க இதெல்லாம் பொறுப்பு ஏத்த உடனே இந்த சட்ட திருத்தத்தை சீர்திருத்தி பண்ணி இருக்கணும். நீங்க பண்றது விட்டுட்டா ஒரு இதுவரை ஒரு 50 கொலை நடந்திருக்குது, ஒரு 25 பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. இத கேட்டா திமுக அரசாங்கத்துல குற்றம் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்தவங்க இந்த ஆட்சியை கலைச்சிருக்கணும். இப்ப உங்களுக்கு என்னதான் நீங்க நல்லதா புருடா சுட்டுக்கிட்டு இருந்தாலும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு இப்ப கெட்ட பேர் ஏற்பட்டு விட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, ராயபுரம் ரம்ஜான் திருமண மண்டபத்துல ஒரு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, அல்லோகலப்பட்டு கிடக்குது. அப்ப என்னன்னு எல்லாம் போய் விசாரிச்சு பாக்குறப்போ காதலிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணாத வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணான்னு சொல்லி அந்த பெண் அவங்களுக்கு இருக்க ஆதரவாளர்களை கூட்டிட்டு போய் நியாயம் கேட்க போறாங்க. போனோம்னாக்கா அங்க இருக்கக்கூடிய அந்த காவல் ஆய்வாளர் சிதம்பரநாதன், அவர் சிதம்பர பிரசாத், அவர் என்ன பண்றாரு, நியாயம் கேட்க போன ஒருத்தர் மூக்குல இந்த தாமரைக்கணி பஞ்சு குத்துவாரு வத்தியா சட்டசபையில, அந்த மாதிரி மூக்கு மேல ஒரு பஞ்சு குத்தி விட்டுறாரு. குத்தம் பிற்பாடு கல்யாண மண்டபம் மேல ரணகலம் ஆயிப்போச்சு. போராட்டம் நடத்தி அப்புறம் கடைசி இப்ப அவர் அந்த சிதம்பரம் பிரசாத் இப்போ காத்திருப்போர் பட்டியல் வச்சிருக்காங்க. நாடு எந்த அளவுக்கு இப்போ சீரழிஞ்சு சின்னாபின்னப்பட்டு கொண்டு இருப்பதை பொதுமக்கள் தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.